ஒரு பெரிய பசுமையான காட்டில் உயரமான மரங்கள், ஓடும் நீரோடைகள், குளிர்ந்த நிழலெல்லாம் சூழ்ந்திருந்தது. அந்த காட்டில் பல வகையான மிருகங்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. மான் கூட்டமாக மேய்ந்தது. பறவைகள் மரங்களில் பாடின. பலமான மிருகங்களும் பலவீனமான மிருகங்களை தொந்தரவு செய்யாமல் இருந்தன. அந்த காட்டின் ராஜா ஒரு சக்தி வாய்ந்த சிங்கம். அது பலந்தான் இல்லை, அறிவும் நீதியும் கொண்டது. எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லா மிருகங்களும் அதைத்தான் நம்பின. அந்த காட்டில் ஒரு சிறிய நரி இருந்தது. அது மிகவும் புத்திசாலி. எதையும் சீக்கிரம் யோசித்து பேசும் திறமை இருந்தது. ஆனால் அதோட புத்திசாலித்தனத்தோடு கொஞ்சம் ஏமாற்றும் பழக்கமும் இருந்தது. அந்த நரிக்கு அருகில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அந்த யானை மிகவும் நல்ல மனசுக்காரன். யாராவது உதவி கேட்டால் மறுப்பதில்லை. எல்லாரையும் எளிதாக நம்பும் இயல்பு இருந்தது. ஒரு நாள் நரிக்கு ஒரு யோசனை வந்தது. அது யானையின் வீட்டுக்குப் போய் மெதுவாக பேச ஆரம்பித்தது. அண்ணே, நான் நாளைக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கிறேன். நிறைய மிருகங்கள் வரப்போகுது. எனக்கு ஒரு பெரிய பாத்திரம் இல்ல. உங்க பெரிய பாத்திரம் கொஞ்சம் தர முடியுமா? யானை எதையும் யோசிக்காமல் சொன்னது, சரி, எடுத்துக்கோ, வேலை முடிஞ்சதும் திருப்பிக் கொடு. நரி நன்றி சொல்லி அந்த பெரிய பாத்திரத்தை எடுத்துச் சென்றது. 2 நாட்கள் கழித்து அது திரும்பி வந்தது. ஆனால் அந்த பாத்திரத்தோட சேர்த்து ஒரு சின்ன பாத்திரத்தையும் கொண்டு வந்தது. யானை அதை பார்த்து ஆச்சரியமடைந்து கேட்டது, இது என்ன சின்ன பாத்திரம்? நரி சிரித்துக் கொண்டு சொன்னது, அண்ணே, உங்க பாத்திரம் ஒரு குழந்தை பிறத்தது. அதனால இதையும் கொண்டு வந்தேன். யானைக்கு கொஞ்சம் குழப்பமாயிருந்தது. ஆனாலும் கூடுதலாக ஒரு பாத்திரம் கிடைத்ததைக் கண்டு மகிழ்ந்தது. சரி, இதுவும் நல்லதுதான் என்று நினைத்து அது எதுவும் கேட்காமல் ஏற்றுக்கொண்டது. இந்த சம்பவத்தை நரி கவனித்தது. இவன் நம்புறான் என்று அது உள்ளுக்குள் நினைத்தது. சில நாட்கள் கழித்து நரி மீண்டும் வந்தது. அண்ணே, இன்னொரு பெரிய விருந்து இருக்கு. இந்த முறை இன்னும் பெரிய பாத்திரம் வேண்டும். கொடுக்கலாமா? யானை உடனே நினைத்தது, முந்தின முறை கூடுதலா கிடைத்தது. இப்பவும் ஏதாவது நல்லதுதான் நடக்கும். அதனால் இன்னும் பெரிய பாத்திரத்தை நரிக்கு கொடுத்தது. நரி அதை எடுத்துக்கொண்டு போனது. 1 நாள், 2 நாள், பல நாட்களாகிவிட்டது. ஆனால் நரி திரும்பவே இல்லை. யானைக்கு கவலை வந்தது. ஆரம்பத்தில் காத்திருந்தது. ஆனால் நாள் கழிந்தபோது அது பதட்டமடைந்தது. இறுதியில் அது நரியின் வீட்டுக்குப் போய் கேட்டது, அண்ணே, என் பாத்திரம் எங்கே? நரி சோகமான முகத்துடன் வெளியே வந்து மெதுவாக சொன்னது, அண்ணே, எப்படி சொல்வது என்று தெரியல. உங்க பாத்திரம் இறந்துடுச்சு. யானை அதிர்ச்சி அடைந்தது. என்ன சொல்ற? பாத்திரம் எப்படி இறக்கும்? நரி அமைதியாக சொன்னது, அண்ணே, அது குழந்தை பிறக்கப்போ நீங்க நம்பினீங்களே, அப்போ அது இறந்ததையும் நம்பணும். இப்போதான் யானைக்கு உண்மை புரிய ஆரம்பித்தது. அது கோபமும் வெட்கமும் கலந்த உணர்வில் இருந்தது. அது நேராக சிங்கராஜாவிடம் போய் எல்லாவற்றையும் சொன்னது. சிங்கம் உடனே எல்லா மிருகங்களையும் கூட்டி விசாரணை நடத்தியது. யானை நடந்ததை முழுவதும் சொன்னது. பிறகு நரியிடம் கேட்டது. நரி அதே கதையையே தைரியமாக சொன்னது. அப்போது ஒரு புத்திசாலி குரங்கு முன்னே வந்து, ராஜாவே, நான் ஒரு விஷயம் சொல்லலாமா என்று கேட்டது. சிங்கம் சம்மதித்தது. குரங்கு தெளிவாக சொன்னது, பாத்திரம் உயிருள்ளதல்ல. அது குழந்தை பிறக்காது. அது இறக்கவும் முடியாது. நரி முன்னாடி ஒரு பொய்யை சொல்லி நம்ப வைத்தது. இப்போ அதே மாதிரி இன்னொரு பொய்யை சொல்லி ஏமாற்றுகிறது. அனைத்து மிருகங்களும் அமைதியாகி உண்மையை புரிந்து கொண்டன. சிங்கம் கோபமாக நரியை பார்த்து சொன்னது, உன் புத்திசாலித்தனத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தல, ஏமாற்றத்துக்கு பயன்படுத்தினாய். இது தவறு. நரி தலையை குனிந்து நின்றது. அதற்கு தப்பிக்க வழியே இல்லை. சிங்கம் அதற்கு தண்டனை கொடுத்து உடனே யானையின் பாத்திரத்தை திருப்பிக் கொடுக்கச் சொன்னது. நரி அதை பின்பற்றி பாத்திரத்தை திருப்பிக் கொடுத்தது. பிறகு எல்லாரிடமும் மன்னிப்பு கேட்டது. யானை அதை மன்னித்தாலும் இந்த முறை அது ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. அந்த நாளிலிருந்து காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் எதையும் நம்புவதற்கு முன் சிந்திக்க ஆரம்பித்தன. நரியும் தனது தவறை உணர்ந்து தனது புத்திசாலித்தனத்தை நல்ல வழியில் பயன்படுத்த ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அந்த காட்டில் மீண்டும் அமைதி நிலவியது. இந்த கதையின் கருத்து, யோசிக்காமல் ஏதாவது நம்பினால் அதே மாதிரி பொய்யால் நம்மை ஏமாற்ற முடியும்.